ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் யூடியூப் சேனல். 2012 வெளியான 3 படத்தின் மூலியமா இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான அனிருத் அவர்களுக்கு அந்த டைம்ல தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல, ஃபியூச்சர்ல தான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகும் அப்படின்ட்டு. ஆனா அதே 2012 அனிருத் அவர்களோட முதல் படத்தோட பாடல்கள் கேட்ட நம்ம ஏகே ஃபியூச்சர்ல அனிருத் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் வருவார் அப்படின்ட்டு நம்ம ஏகே அப்பவே கணிச்சிருந்தாரு. நம்ம ஏகே கணிச்ச மாதிரி நம்ம அனிருத் இப்போ எந்த லெவலில் இருக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 2013 ரிலீஸ் ஆன ஆரம்ப படத்துக்கே நம்ம ஏகே அனிருத் அவர்களை தான் மியூசிக் டைரக்டர் போட சொல்லியிருக்காராம். ஆனால் அந்த படத்தோட டைரக்டரான விஷ்ணுவர்தன் அவர்கள் எனக்கு யுவன் அவர்கள் கூட தான் சார் கம்ஃபர்டபுள் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டைத்தில் அனிருத் கிடைக்கிற மிகப்பெரிய வாய்ப்பை கிட்டத்தட்ட விஷ்ணு அவர்கள் தட்டி பறிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் அந்த டைத்தில் நம்ம ஏகேயோட படங்களோட வாய்ப்பை அனிருத் அவர்கள் இறந்திருந்தாலும் இப்போ அனிருத் அவர்கள் 3 ஏகே படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஒன்று வேதாளம், இன்னொன்று விவேகம், இப்போ விடாமுயற்சி. இதுல வேதாளம் விவேகம் படங்களோட ஆல்பம் எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் பயங்கரமான ஹிட் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ இப்போ 3வது முறையா ஏகே பிளஸ் அனிருத்தோட சூப்பர் ஹிட் காம்போ இந்த விடாமுயற்சி படத்தில் இணையறதுனால ஏகப்பட்ட ஹைப் இந்த விடாமுயற்சி படத்து மேலேயும் விடாமுயற்சியோட ஆல்பம் மேலேயும் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் இந்த படத்தோட ஆல்பத்தை பற்றி ஒரு பயங்கரமான நெகட்டிவான ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடாமுயற்சி படத்தோட ஆல்பத்திலே வெறும் 2 சாங் மட்டும்தான் வச்சிருக்காங்களாம். அதில் ஒன்று லவ் மெலடி ட்ராக், இன்னொன்று விடாமுயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு தீம் சாங் ஒன்று வச்சுருக்காங்களா. ஸோ டோட்டலாக வெறும் 2 சாங் தான் இந்த விடாமுயற்சி படத்துலேயும் வச்சுருக்காங்களா. ஏன்னா 2 பாட்டுக்கு இதுக்கிட்ட அனிருத் மியூசிக் டேரக்டர் போடணும், பெசாம ஜிப்ரானை கூட்டிட்டு வந்து மியூசிக் போட்டுக்கலாம்ல அப்படின்னு விசாரிக்கும் போது தான் மகள் திருமணி அவர்களுக்கு விக்ரம் படத்தில் அனிருத் போட்ட அந்த ஹைடெக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணதுனால அதே ஃப்ளேவரில் இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு அமைஞ்சா இந்த படத்தோட கதையை அனிருத்தோட மியூசிக் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவரை பிக் பண்ணியிருக்காரு மகிழ் திருமணி அவர்கள்.